ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் என்னாகமம் 2வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த அதிகாரத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கொடியின் கீழாக ஒவ்வொரு வம்சத்தினரும் பாளையம் இறங்குகிறபடியினாலே, ஒரு அருமையான ஒழுங்கை கடைபிடித்து அவர்கள் இறங்குகிறபடியினாலே கொடி பறக்குது என்கிற ஒரு தலைப்பை கூட நாம் இதற்காக கொடுக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒழுங்கும் சீருமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நமக்கு சீருடை எதுவும் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னாலும், நம்முடைய நடக்கைகளை உலகத்திலிருந்து பார்க்கிற ஒருவர் ஆராதனையை மையமாக கொண்டு வாழக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை எத்தனை ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் உலகத்தினின்று எத்தனையாய் வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவருடைய வார்த்தையிலே, அவர்களுடைய நடக்கையிலே, அவருடைய செயல்களிலே எத்தனை பரிசுத்தம் காணப்படுகிறது என்பதை அவர்கள் தெளிவாக கண்டுகொள்வார்கள். இன்றைக்கு ஒளிபெருக்கியை வைத்து நாங்கள் பயங்கரமாக சத்தம் போட்டு நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று காட்ட வேண்டிய அவசியமில்லை. ஜனங்களோடு கூட வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடக்கைகள் இந்த உலகத்துக்கு ஒத்தவைகளாக இல்லாமல் வளைந்து கொடுக்காத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால், இருளின் தாறுமார்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால், அசுத்த வார்த்தைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உலகம் நம்மை கண்டுகொள்ளும். இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், சீருடை எதுவுமே தேவையில்லை. ஆண்டவருடைய அந்த நீதியின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக மற்றவர்களுடைய பார்வையிலே நாம் பார்க்கப்படுவோம். கலைந்து கிடக்கிற வாழ்க்கையை கட்டமைப்பதற்காக தான் கிறிஸ்து தன்னுடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை என்று சொன்னால், அசுத்த வார்த்தைகள், அதே போல் இருளின் தாறுமாறுகள், இவைகளெல்லாம் இருந்து கொண்டு நாங்கள் கிறிஸ்துவின் சொந்தங்கள் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், நாம் நிச்சயமாக அந்தி கிறிஸ்துவினுடைய வேடத்தை தான் அணிந்திருக்கிறோம் என்பது அர்த்தமாகி விடுகிறது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கொடி உண்டு. அந்த கொடி என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவும் அவருடைய நேசமுமே நம்ம மேலே பறக்கக்கூடிய அவருடைய கொடி. எவரும் எளிதில் அதனை அடையாளம் காண முடியும். அந்த கொடியின் கீழ் பயணிக்கிற விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளை, அநேக சோதனைகளை, அநேக வேதனைகளை சந்தித்தாலும் வென்று முடிக்காமல், ஜெயமெடுக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை அவர் முடிப்பதில்லை என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தில் அருமையாக இஸ்ரவேலர்களுடைய அணிவகுப்பு ஒழுங்கையும் பாளையம் இறங்க வேண்டிய ஒழுங்கையும் ஆண்டவர் இங்கே திட்டமிட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் எப்படி அனுபவித்து போகணும், பாளையம் எப்படி இறங்கணும் என்று தேவனே திட்டமிட்டு கொடுக்கிறார். அவர் வடிவமைத்த ஒழுங்குகளுக்கு நிச்சயமாக ஆழ்ந்த அர்த்தங்கள் உண்டு. வேதாகமத்தை நம்ம கற்கும்பொழுது, அதாவது ஆழமாக சென்று கற்கும்பொழுது அதனை அறிந்து நமக்கே ஒரு வியப்பை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விசுவாசிகளினுடைய வாழ்விலும் ஒழுங்குகளை வடிவமைக்கிறவர் தேவனே. அவரது சிற்ப கரங்களின் வடிவமைப்புக்கு நம்ம வளைந்து கொடுத்தோம் என்று சொன்னால், அவருடைய கரங்களில் ஒரு குயவனாக இருக்கக்கூடிய அவருடைய கரங்களில் களிமண்ணாக அவருடைய இருதயத்தில் தோன்றுகிற அந்த வடிவத்துக்கு ஏற்றாக அவர் மாற்றுகிறதற்கு நம்மை விட்டு கொடுப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையும் கூட உலக அதிசயங்களாக அது மாறக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்குகிற ஒழுங்கை கொடுத்திருக்கிறார். இதில் முதல் 2 அணிவகுப்புகள், நடுவில் ஆசரிப்பு கூடாரம், பின்பாக 2 அணிவகுப்புகள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பாளையம் இறங்க, இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்குகிற ஒழுங்கை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். கிழக்கு பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சூரியன் உதிக்கும் கிழக்கு புறத்திலே கீழ்ப்புறத்திலே அமினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியாக இருக்க கடவன்.
அதாவது யூதாவின் பாளையத்து கொடியை உடைய சேனைகள். முதல்ல யூதா பாளையம் இறங்க வேண்டும். அதில் 74,600 பேர் போர் செய்வர்களாக எண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தலைவன் கொடுக்கப்பட்டிருக்கிறான். அதனைத் தொடர்ந்து இசகார் கொடியை உடையவர்கள் 54,400 பேர் அங்கே எண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தலைவன் கொடுக்கப்பட்டு அந்த கொடியின் கீழாக அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அதனைத் தொடர்ந்து செபிலோன், இவர்கள் எல்லாருமே அந்த கிழக்கு திசையில், சூரியன் உதிக்கும் திசையில் முதலாக இவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். செபுலோனில் 57,400 பேர். இந்த 3 டோட்டலையும் இங்கே இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தெற்கு புறத்திலே பாளையம் இறங்கக்கூடியவர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரூபன் அங்கே 46,500 பேர், அதற்கு ஒரு தலைவர் கொடுக்கப்படுகிறார். அதே போல் சிமியோன் அங்கே 59,300 போர் செய்வர்கள், அவர்களுக்கு ஒரு தலைவன். அதே போல் காத் கோத்திரம் அதில் 45,650 பேர். இவர்கள் எல்லாரும் தெற்கு திசையிலே இவர்கள் பாளையம் இறங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனைகளோட பாளையத்தின் நடுவில் அது புறப்பட்டு போக வேண்டும். அது அந்த ஆசரிப்பு கூடாரம் அவர்களுடைய நாட்களிலே பலிபீடம் இருந்தது, வெண்கல தொட்டி இருந்தது. அதே போல் உள்கூடாரங்கள், அதாவது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இவைகள் உடையதாக இருந்தது. இந்த சேனைகள் அங்கே புறப்பட்டு சென்றதை பார்க்கிறோம். மோசே, ஆரோன், அவனுடைய புதல்வர்கள், கோகாத்தியர்கள், மொராரியர்கள், அதே போல் கெர்சோனியர்கள், இவர்களெல்லாம் லேவி கோத்திரத்தில் இவர்கள் அந்த சேனையின் நடுவிலே பிரயாணப்பட்டு போகக்கூடியவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து மேற்கு திசையில் எப்ராயிம் அங்கே 40,500 பேர் போர் செய்வர்களாக எண்ணப்பட்டிருக்கிறார்கள். மனாசை கோத்திரத்தில் 32,200 பேர், பென்யமின் கோத்திரத்தில் 35,400 பேர். அதே இப்படி இவர்கள் மேற்கு திசையில் இவர்கள் பாளையத்திற்கு இவர்கள் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து வடக்கு திசையில் தான் கோத்திரம் 62,700 பேர், ஆசேரில் 41,500 பேர், நப்தலி கோத்திரத்தில் 53,400 பேர் என்று சொல்லி இங்கே முதல் கிழக்கு பகுதியில் யூதா அப்படின்னு சொல்லி 3 கோத்திரம், அதன் கொடியை உடையவர்கள். அதே போல் ரூபன் அந்த கொடியை உடையவர்கள், அதில் 3 கோத்திரம், நடுவில் அங்கே ஆசரிப்பு கூடாரம், அதற்கு பின்பாக மேற்கு திசையில் வடக்கு திசையில்னு சொல்லி ஆண்டவர் அருமையாக இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கக்கூடிய ஒழுங்கை அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படி இத்தனை சேனைகளும் இப்போ அணிவகுத்து செல்கிறார்களே, இவர்களுடைய டோட்டல் எண்ணிக்கை 32வது வசனத்தில் 6,03,550 பேராக இருந்தார்கள். இதுதான் அங்கே போர் சேவகர்களாக அணிவகுத்து செல்லுகிறதற்கு ஆண்டவர் கட்டளையிட்ட அங்கே போர் சேவகர்கள். லேவியரோ கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே அவர்கள் எண்ணப்படவில்லை. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள். வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் யுத்தம் எப்படி செய்ய வேண்டும், வாழ்க்கையில் எப்படி போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் நல்ல போர் சேவகனாக எப்படி வாழ வேண்டும், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரே. அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை உடையவர்களாய், ஜெயம் பெற்ற வாழ்க்கை உடையவர்களாய், ஜெயங்களில் போகிறவர்களாக, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் இந்த நாட்களிலே நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.